ஹே ஆல், இன்றைக்கி நம்ம ஜேஇ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். கம்மிங் 31st இந்த எக்ஸாம்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ண பாருங்கள். இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா டிப்ளமோவில் ட்ரிபிள்இ பண்ணியிருக்கணும். இசிஇக்கு கிடையாது இது. ஸோ அதனால் யாரெல்லாம் ட்ரிபிள்இ முடிச்சிருக்கீங்களோ அவங்களாம் இதை அப்ளை பண்ண பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா 12/3/25 அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 31/3/25 3 PM நீங்கள் சப்மிஷன் க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிடுங்க. எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 11/5/25. ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 73 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அன்ரிசர்வ்டுக்கு மட்டும் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வரி பண்ணாமல் எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரி பண்ணாமல் இந்த அன்ரிசர்வ்டு 30 இருக்குது இல்லையா, அது போக தான் உங்களுக்கு 1 இருக்குது. ஸோ அதனால் அன்ரிசர்வ்ட்லேயும் அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி ட்ரிபிள்இ முடிச்சிருக்கணும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். அப்படி இல்லை நீங்கள் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் ட்ரிபிள்இ முடிச்சுட்டு 3 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி, பிசிஎம், இபிசி, எம்பிசிக்கெலாம் 3 years ரிலாக்ஸேஷனும், எஸ்சி/எஸ்டிக்கெலாம் 5 years ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல, இல்லை என்ன ஏஜுன்னு புரியல அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் எந்த வயசுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும், எந்த இயர்க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் இயர்லியர் தென் 1/4/1995. ஸோ 1995க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதாவது 31/3/1995 கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்க்குள்ளே நீங்கள் வரீங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நேட்டிவிட்டியில் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஒருவேளை நீங்கள் புதுச்சேரியிலே 5 yearsக்கு மேலே உங்களுக்கு ரெசிடென்சி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். தாசில்தார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 மெத்தடில் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1க்கு 100 மார்க்ஸு, பேப்பர் 2க்கு 100 மார்க்ஸு. இப்போ பேப்பர் 1ஓட சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வைப்பாங்க. இதுக்கு 2 hours மார்னிங் நீங்கள் அதை எழுதி முடிச்சிடுவீங்க. இதோட லெவல் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி லெவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2. பேப்பர் 2உடைய குவாலிஃபிகேஷன் டிகிரி ஆர் டிப்ளமோ லெவலில் இருக்கும். அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஜினியரிங்கில் நீங்கள் படித்த கோர் லாங்குவேஜ் பற்றி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி தான் நீங்கள் இதில் எழுதுவீங்க. இதுக்கும் 100 மார்க்ஸு 2 hours உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். இதில் 25% வெயிட்டேஜ் மார்க் பேப்பர் 1 கொடுக்குறாங்க. 75% தான் பேப்பர் 2 கொடுக்குறாங்க. ஸோ 75% பேப்பர் 2க்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நெகட்டிவ் மார்க்ஸ் என்னென்னா 0.25 டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போய் பால் பெனில் ஷேட் பண்ணுற வேலை தான். அதுவும் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஆன்சர் கீயை நீங்கள் ஆஸ் யூஷுவல் requirement.py.gov.in இதிலே போயிட்டு உங்களோட ஆன்சர் கீயும் செக் பண்ணிக்கலாம். எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பார்ட்டுனா அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் தான். அதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 30%, எம்பிசிக்கு 25%, எஸ்சி/எஸ்டி, பிடபிள்யூபிடி இதுக்கெலாம் 20%ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். ஒருவேளை உங்கள் கூட பசங்க எழுதுகிற பசங்க
நல்ல டஃப் எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு சேஞ்ச் ஆகும். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எங்கே நடக்கும்னா புதுச்சேரி தான். புதுச்சேரி ரீஜனில் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் requirement.py.gov.in போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கம்மிங் மண்டேவோட இதோட நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் பிஇ டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா requirement.py.gov.in போய்ட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா சேம் வெப்சைட்லேயே அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூடவே 3 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸையும் இதிலே அட்டாச் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்பர் 137 NSC போஸ் ரோட் புதுச்சேரி 605001 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணிடணும். உங்களுக்கு டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 8/4/25 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் இருக்குது. ஸோ அதனால அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஜஸ்ட் 73 வேக்கன்சி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை அந்த வேலை உங்களுக்கு கூட கிடைக்கலாம். இதோட ஸ்கேல் பே பார்த்திங்கன்னா 35,000லேருந்து 1 lakh மேலே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8th பே வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடச்சா அபவ் 80,000க்கு மேலே நமக்கு சேலரி கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா லேக்காஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Bye-bye.